நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் காமாக்கியா அம்மனினுடைய அருளை பெறுவதற்காக அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நான் என்ன திருதிருப்புன்னு காமாக்கியா பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் அஸ்ஸாம் போயிருந்தேன். அஸ்ஸாம்ன்றது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்மா. அந்த பிளேஸில் நல்லா இருந்தது. வாட்டர் ஃபால்ஸு, இயற்கை காட்சிகளும் இயற்கை சீன்களும் சான்ஸே கிடையாது. நம்ம இந்தியாவில் இப்படிலாம் இருக்கா? நம்ம இந்தியாவை விட்டுட்டு நம்ம அமெரிக்கா போகிறோம், ஃபாரின் போயிட்டு எல்லாம் என்னென்னமோ போய் பார்த்துட்டு வரோம். ஆனால் இப்போ தான் வந்து எங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாக இது கிடச்சிச்சு. அப்போ வந்து நான் இந்த சுற்றுலாவுடைய நான் வந்து கோயில்ன்றது இப்போ ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்போ வந்து இந்த காமாக்கியா கோயில் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த டூருக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ வந்து என்ன காமாக்கியா கோயிலோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து 51 சக்தி பீடத்தில் அது ஒன்று. அதை பற்றி நான் சொல்கிறேன். கடைசி வரை கேளுங்கள், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள். நம்ம எல்லாமே கோயில் அப்படின்னு என்று நம்ம வந்து சொன்னாவே என்னப்பா சொல்லுவோம், விதவிதமான சிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போனேன். ஃபஸ்ட்டே நான் வந்து இதனுடைய வரலாறெல்லாம் நான் படிச்சுட்டு போனதுனால அது எனக்கு ஈஸியாக இருந்தது. அதனால நம்ம என்ன எல்லா கோயில்லையும் அது சிவன் கோயிலா, அது வந்து விஷ்ணு கோயிலா, ஆஞ்சநேயர் கோயிலா நம்ம கேட்போம். ஆனால் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாமா? அதாவது என்னென்னா, இது அம்மாவுடைய யோனி வடிவத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் இதைத்தான் கும்பிடப்படுகிறது. அதாவது என்னென்னா பார்த்தாங்கன்னா, இந்த யோனி வடிவத்தில் இருக்கிறத வந்து இதுக்கு போய் ஒரு கோயிலா அப்படின்னு எங்கள் அக்காலாம் கூட கேட்டாங்க. என்னோட இந்த உறுப்பை வச்சு ஒரு கோயிலா அப்படின்னு கோயிலே யோனி வடிவத்தில் கட்டியிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தாங்கன்னா, நான் அந்த படமெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் அனுப்புகிறேன். ஒவ்வொன்றே பாருங்கள். இதுக்குரிய ஸ்லோகம் ஒன்று இருக்குது, காமாக்கியா ஸ்லோகம். இதை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து 5 முறையோ 9 முறையோ 11 முறையோ நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து ஏதோ நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்லது. வயசுக்கு வராத பெண்கள் இருந்தால் அவங்கள வந்து சீக்கிரம் நிறைய இப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்லாம் வரதுனால நிறையா பேர் பீரியட்ஸ் கூட லேட்டாக ஆகுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இந்த கோயிலில் வந்து நிறையா பூஜைலாம் பண்ணுறாங்க, பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கர்ம பலன்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து இது தீரும் அப்படின்ட்டு நம்பப்படுகிறது. சரி வாங்க, இந்த கோயிலை பற்றி நான் சொல்லட்டுமா? இந்த காமாக்கியா கோயில் பார்த்தீங்கன்னா, காமரூபினுடைய கன்யா கோவிலில் அல்லது பேரின் பக்தி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து அஸ்ஸாமில் வந்து குவஹாத்தியில் அமைந்துள்ளது. இந்த குவஹாத்தியில் வந்து எதுக்கு வந்து இந்த கோயில் வந்து அங்கே கட்டப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். அது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளிகா புராணத்தின்படி சிவன் வந்து சதியுடன் கைலாத்திற்கு செல்லும்போது அவருடைய நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். அவருடைய தந்தை தட்சன் அவரையும் அவரது மனைவியையும் அவமதித்தார். ஏன்னா வந்து அவர் வந்து விஷ்ணு கோத்திரம், இவர் சிவன் வந்து ஒரு துணூரெலாம் பூசிட்டு இந்த மாதிரி மயானத்தில் இருக்கக்கூடியவரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார். ஆனால் சிவனை அவமதிப்பதற்காக அந்த ஒரு யாகம் செய்வார். அந்த யாகத்திற்கு அழைக்காமல் இருந்தனால சிவனிடம் வந்து பர்மிஷன் கேட்டு பார்வதி தேவி, தாட்சாயினின்னு அர்த்தம், தாட்சாயினி வந்து போகிறாங்க. அப்போ வந்து அவளுடைய யார் அவன் வந்து தட்சன் வந்து அவளுடைய கணவனை வந்து ரொம்ப வந்து இழிவாக பேசுகிறதுனால அவளுக்கு கோபம் வந்து, இந்த யாகமே என் கணவனை நீங்கள் இப்படி பண்ணிட்டேங்க, அதனால் நான் வந்து இந்த யாகமே நடத்த விட மாட்டேன்ட்டு போய் அந்த யாகத்தில் போய் தாட்சாயினி வந்து குதித்து மரணிச்சிடுறாங்க. அப்போ வந்து சிவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து அப்படியே வந்து அந்த தாட்சாயினி வந்து அப்படியே கையில் தூக்கி அந்த மலை மேலே ஏறி தாண்டவம் ஆடுறாரு. தாண்டவம் ஆடினோடனே வந்து என்ன செய்யறதுன்னே வந்து விஷ்ணு பகவானுக்கு தெரியலையா. ஐயோ, இப்படி இவர் தாண்டவம் ஆடினானா உலகம் அழிஞ்சிரும்ன்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அப்படியே வந்து பார்வதி மேலே, அந்த இறந்த உடல் மேலே வீசிடுறார். அப்போ வந்து அந்த இறந்த உடல் வந்து 51 துண்டுகளாக துண்டிச்சு போய் விழுந்துருது. அப்படி நிறைய கதை இருக்குது இதுக்கு. இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்போ வந்து 51 துண்டுகளாக போனோம்னா அதில் வந்து ஒவ்வொரு துண்டுகளும் ஒவ்வொரு பீடமாக ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து போன தடவை கனடாவில் வந்து கர்நாடகத்தில் வந்து சாரதா பீடம் போனோம். அது மாதிரி அது ஒரு கை விழுந்தது, கால் விழுந்தது, யோனி விழுந்தது, கர்ப்பப்பை விழுந்ததுன்ட்டு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து யோனி விழுந்துருச்சு.
அப்போ வந்து என்னென்னா வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய இவர் பார்வதியோட அஸ்தியை வந்து தேடினாராம். தேடினோன்னு பார்த்தா காமாக்கியா அந்த இடத்துல, அஸ்ஸாமில் உள்ள காமாக்கியா மலைகளில் காமாக்கியா கோயில் என்று அழைக்கப்படும் இடத்துல வந்து யோனியை கண்டார். அப்போ வந்து இந்த யோனியை வந்து இனிமேட்டு வந்து இந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப யோனி விழுந்ததுனால இந்த இடத்துல வந்து நீங்கள் யோனியை வச்சு தான் கும்பிடணும் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்லிட்டாராம். இப்படி இது போல் வந்து சதி வந்து பார்வதியாக மறுபிறவி எடுத்து கார்த்திகேயன் என்ற ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் அதனால்தான் அவள் காமாக்கியா அல்லது கார்த்திகேயன் தாய் என்று அறியப்பட்டவள். சிலர் வந்து யோனிஸ்தான சதியில் யோனி அல்ல கர்ப்பப்பை என்று நம்பப்படுகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை ஏற்கவில்லை. அஸ்ஸாமில் உள்ள குவஹாத்தியில் உள்ள அதாவது நீலாச்சால் மலையில் உள்ள காமாக்கியா கோயிலை பற்றி நிறைய கதைகளும் உள்ளது இது போல். அதனால் நம்ம கலாச்சாரத்தில் படுத்தி இந்த யோனியை வந்து விழுந்து, அதனால தான் வந்து நிறைய பலி கொடுப்பாங்களாம். பலி கொடுத்து கோயில் திறக்கிறதுக்கு வந்து டெய்லி ஒரு பலி கொடுத்துட்டு தான் அந்த கோயிலையே திறப்பாங்களாம். அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து தன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுபவள் தான் இந்த காமாக்கியா கோயிலாம். அதனால் நம்ம அதை பார்த்தா மாதம் வந்து வருஷத்துக்கு வந்து 3 நாள் வந்து அம்பாள் வந்து பீரியட்ஸ் ஆகலாம். அதை பிரம்மபுத்திரா நதியின் மூலமாக இது வந்து அப்போ பார்த்தோன்னா அந்த 3 நாள் வருஷத்துக்கு 3 நாள் பார்த்தோங்கன்னா இளஞ்சிவப்பான தண்ணி ஓடுமா. அது வந்து இப்போயே ஆராய்ச்சியில் வந்து அது கண்டுபிடிச்சிட்ருக்காங்களாம். அது யாராலையும் கண்டே பிடிக்க முடியா. அந்த 3 அதாவது சயின்டிஃபிக் பிரகாரம் வேறு ஒரு ரூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த 3 நாள் அவருடைய கர்ப்பகர அறை அந்த கோயிலெல்லாம் 3 நாள் மூடிடுவாங்களாம். மூடுறப்ப மூடிட்டு பார்த்தாங்கன்னா ஒரு ஆள் கூட உள்ளே போக முடியாதான். அதனால் வந்து இந்த மாதிரி உமா கமலேஸ்வரர் என்று இயற்கை நீரூற்றுடன் உள்ளார்களாம் உள்ள. அதனால தான் வந்து இந்த கோயில் வந்து உண்மையிலே பாருங்கள், இதெல்லாம் என்ன தான் ஒரு புராண கதைகளாக இருந்தாலும் இதில் எவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்றது நம்மளால் உண்மையாக இதை பார்த்தோன்னே இதை வந்து நம்பப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா அந்த திரேதா யுகம், அந்த துவாபார யுகம், இந்த சத்யுகம், இதெல்லாம் நம்ம சுவாமி நடந்ததெல்லாம் சத்யுகம். அந்த சத்யுகத்தில் வந்து எல்லாருக்குமே ஆத்மாவில் வந்து உண்மையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுனால இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும். அதெல்லாம் நிறையா பேர் நம்ம சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த இடத்த போய் நீங்கள் அந்த யோனியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அழகாக வந்து அதை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது சிலுத்துருச்சுமா. எனக்கு அப்படியே கர்ப்பகரத்துக்குள்ளே போகிறப்ப மலைன்னு அழுக வந்துருச்சு. அதனால் நம்ம இந்த உலகத்துக்கே எல்லாத்துக்கும் நான் வேண்டிட்டு வந்தேன். அது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் நல்லாவே வேண்டிட்டு வந்தேன். எல்லாத்தையும் நல்லா வச்சிருமா அப்படின்ட்டு ரொம்பவே வேண்டினேன். அப்புறமேட்டு 2வது பார்த்தாங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு எது நமக்கு இல்லையோ நமக்கு நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் நல்லபடியாக நான் வேண்டிட்டு வந்தோம்மா. அதனால் உங்களுக்கும் பை சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அம்பாளை பார்த்துட்டு வாங்க. அந்த உண்மையிலேயே வைப்ரேஷன் எப்படி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன்னா எந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அப்போ நம்மளை மாரி ஆட்டோமேட்டிக்லி ஒரு அழுகை வரும். அந்த அழுகை வந்து எனக்கு ஏன்னா நான் வந்து நிறையா இப்போ டிவோட்டில் போனதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி சில கோயிலெல்லாம் வராது. நான் அது மாதிரி மதுராவில் கிருஷ்ணனுடைய ஜெயிலுன்ட்டு கிருஷ்ணன்னா அந்த ஜெயிலில் பிறந்தாருன்னு சொல்லும்போது அது உள்ளே என்ட்ரான பாருங்கள், அப்படி ஒரு அழுகை வந்துருச்சு. இதில் வந்து இந்த காமாக்கியாவோட நான் வந்து இந்த முக்கியமான ஒரு மந்திரம் போடுறேன். இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை எழுதி வச்சுருங்க. அதை சொல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயம் யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த கோயிலுக்கு போவங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்ச ஒரு சிறந்த பொக்கிஷம் அம்மா. அதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும், நிச்சயம் இதை படிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் இது அனைத்தும் எனக்காக இல்லை, உங்களுக்காகவும் என்னுடைய இறைவனுக்காகவும் நான் இதை செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.